சூப்பரா சொல்றான். எது அதிசயம் சொல்லும் போதுதான் சூப்பரா இருந்தது அந்த பதில். டெய்லி சாவ பார்த்தாலும் தான் சாவவே மாட்டோம்னு நினைக்கிறானே இந்த மனுஷன் வந்து அதிகமான அதிசயம்ன்றான் தர்ம. எது அற்பமானதுன கவலைதான் அப்படிங்கிறான். கவலையை விட அற்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறார். நான் யோசிச்சு பாக்குறேன். நான் பல நேரங்கள்ல இந்த மாதிரி கூட்டங்களை கடந்து வரும்போது என் கையை பிடித்து கொண்டு பல பெண்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பல ஆண்களும் சொல்வார்கள், எங்க வீட்டுல உங்க பேச்சன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் தருவேன் தெரியுமா? என் பேச்சு உங்க வீட்டுல பிடிக்கும்னா அது உங்களுக்கு நல்லது. இப்படிதான் பதில் சொல்றேன். பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? என் மனவலி அது சொல்லிடுறேன், இங்க யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, இன்னைக்கு சொல்லிடுறேன். உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. இருக்கிறீங்களா? இங்கேயே இருக்கிறீங்க தானே? உங்க பேச்ச பல நேரங்கள்ல மண்டையோ கொடாஞ்சதுங்க அண்ணா. எனக்கு தூங்கவா பேசுறேன், என் பேச்ச கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? ரொம்ப மண்டை குழப்பம் எனக்கு. இந்த மண்ட குழப்பத்துல ஒரு நாள் என் தோழி ஒரு செய்தி அனுப்பி இருந்தாங்க. அடடடடா, இதான் நடக்குது, இதான் ரசாயனம், இதான் ரசவாதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா அந்த தோழி சொல்லி இருந்தா? நீ ஆத்மார்த்தமாக பேசுகிறாய், உனக்கு தெரியுமா, உனக்கே தெரியாத ஒன்றை சொல்கிறேன், உன்னுடைய பேச்சுக்கள் எங்களை போன்ற பல பெண்களுக்கு தூக்க மாத்திரை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை சந்திக்கவே முடியாது உன்னால் என்று மனம் நொந்து தூக்கம் கலைந்து இருக்கின்ற பொழுது, உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், நாளை விடியும் பார், எழுந்திரு என்று நீ சொல்லுகின்ற பொழுது நான் மன அமைதி காண்கிறேன், ஆழமாக தூங்கி விடுகிறேன், அடுத்த விடியலுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்ன.